இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரெய்மி அப்பளம் வழங்கிய வா தமிழாவா. தங்கத்தை விரும்பும் பெண்கள் வர்சஸ் விரும்பாத பெண்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். தங்க நகையை அணிந்து கொள்வது என்பதே மிக அழுத்தம் தர்றதா அல்லது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இது வாங்கி எப்படியும் ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இப்போவும் என்னால் இதை போட முடியுது. ஆனால் கோல்டில் அவங்கக்கிட்ட அதில் சின்னதாக ஏதாவது அறந்து போனாலோ ஒரு கல் விழுந்தாலோ அவங்களால அதை போட்டுட்டு போக முடியுமா? சார் கோல்டு நாங்கள் வச்சு ரஃபாக ஹேண்டில் பண்ணலாம் சார். இது போன உடனே வீட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கழட்டி வைக்கணும் சார். அதை தண்ணி பட்டுருமா இல்லை உடஞ்சிருமா அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் சார். ஆனால் கோல்டு நம்ம அந்த காலத்துலேயே நம்ம உடம்போட போட்டுக்கிறது என்னென்ன ஃபிசிக்கலாக வந்து அது நம்ம உடம்புக்கு நல்லது சார். அந்த கோல்டு நம்ம கையில் போட்டு இதெல்லாம் இப்போ இப்படி சேர்த்துட்டீங்களா கொண்டு போய்? ஆமா சார். ஏதாவது சொன்னா முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் நினைப்பீங்க. ஆமா சார், உண்மைதான் சார். நம்ம உடம்போட ஹீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நார்மலா வைக்கும் சார். உண்மையே அதுதான் சார். அப்ப அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் போட்டதே அப்படிதான் சார். ஒரே ஒரு சோட்சி எல்லாம் அமைதியா இருங்க. இப்பதான் ஆட்டம் கலகட்டுது. தங்கம் போட்டா வந்து உடம்புக்கு உஷ்ணம்லாம் குறையும் இருக்காங்க. ஆமா சார், உடம்புல உள்ள ஹீட் வந்து நமக்கு வந்து அப்நார்மலா ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மலா வைக்கிற கண்டிஷன் வந்து கோல்டுக்கு இருக்கு சார். என்ன ஸ்டெபிலைசர் மாதிரி சொல்றீங்க? இல்ல உண்மையாதான் சார். அந்த தாலி போடுறதும் அந்த ஹார்ட் சம்பந்தமான உள்ள ப்ராப்ளம் வராம இருக்கு. கர்ப்பப்பை உள்ள சம்பந்தமா உள்ள இருங்க கவனிச்சீங்களா? சார் மெட்டி போடுறது எல்லாமே கோல்டு வியர் பண்றது ஒண்ணுத்துக்குமே ஒரு பார்ட்ஸுக்கு உள்ளது வந்து மெடிக்கல் சம்பந்தமா ரிலேட்டட் தான் சார். அது தாலி வந்து போட்டிருக்கிறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஆமா சார். ஒரு நிமிஷம் கீழே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இங்கே உங்கள்கிட்ட கொடுங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறேன். இல்லை முக்கியமான மருத்துவ குறிப்பை விட்டுவிட்டோன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, தாலி போடுறது ஹார்ட்டுக்கு நல்லது. மூக்கு குத்துறது காது குத்துறது எல்லாம் அக்கு பிரஷருக்கு நல்லது. இருங்கம்மா பொருங்களே. ஓகே, மூக்கு குத்துறது காது குத்துறதுலாம் அக்கு பிரஷர். அக்கு பஞ்சர் அது. ஓகே, மோதிரம் வந்து இது இந்த விரல்ல போடுறோங்கிறதே வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது அப்படிம்பாங்க. இடது கையில ஆமா 4வது விரல்ல போட்டா கர்ப்பப்பைக்கு நல்லது. மோதிரம் அதே மாதிரி மூக்கு குத்துறதும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க சார். எனக்கு வந்து கழுத்து வலி ரொம்ப நாளா இருந்தது சார். சரி, அதனால அக்கு பஞ்ச் பண்ணணும்னா காதுக்கு இந்த 6 கம்பல் குத்துனேன். இந்த கழுத்து வலி இப்ப இல்ல எனக்கு. இடது காதுலயா வலது காதுலயா? ரெண்டுத்துலயும் போட்டிருக்கேன் சார். ஒரே ஒரு கழுத்துக்கு ரெண்டு காதுலயே குத்துறீங்க? அப்படி இல்ல சார், இது கழுத்து ஒண்ணு இது வலிக்கும்ல, அதனால இதையும் குத்திட்டேன் சார். இதை பக்கம் திரும்புங்க. 1 2 3 4 5 6. ஆமாங்க சார். இது 6 குத்துற வந்து கழுத்து வலிக்காக. ஆமா, அது இல்லாதான் இது ஆன்மீகமோ. 6 படைக்கு 6 முருகருக்கு 6 இது 12 கை. முருகருக்கு எங்கம்மா 12 கை? ஆமாங்க சார். 6 இது இல்லங்க சார். ஓ, 6 படைக்கு 6 முருகனுக்கு 2 கை 12 கையா? அத வச்சு ஆன்மீக இது சம்பந்தப்பட்டு நான் குத்தி இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, இங்க கொடுங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் ஆங்கிளில் ப்ராப்ளம் வந்ததுன்னு கொலுசு கழட்டிட்டு ரொம்ப வருஷமா போடாமல் இருந்தேன். நான் அப்புறம் வேற ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் சார். அதில் வந்து தண்டை கொலுசு இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை மற்ற பார்ட்ஸ்க்கு வந்து ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நல்லதுன்னு நான் படித்தேன். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து போட்டேன் சார். ஓகே, காலில் தண்டை போட்டால் கர்ப்பப்பைக்கு நல்லதா? இது எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது, நான் போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் வாங்கி போட்டேன் சார். மருத்துவ குறிப்பு யாராவது இருக்கு? மெயினா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காது குத்துறதே காதுக்கும் கண்ணுக்கும் ரிலேட்டட் இருக்கு சார். என்ன? காது அந்த நரம்பு வந்து காது நம்ம குத்தும் போது கண் நல்லா தெரியும் சார். கடைசி வரையும் கண்ணு நல்லா தெரியணுன்றதுக்கு தான் காது குத்துறாங்க சார். ஆமா சார், குழந்தைக்கு காது குத்துறதோட ரீசனே அதுதான். ஓகே சார், மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக வந்து தாலிங்கிறது ரொம்பவே ஒரு பாரம்பரியமான விஷயம் சார். மேக்ஸிமம் வந்து 99% வந்து தங்கம் தான் அதில் போடுவாங்க. அது எதனால் அப்படின்னா அதில் உள்ள அரக்கு வித் தங்கம் சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் சார். அந்த ரியலைஸ் நான் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், உடம்போட குளிர்ச்சி அதை கம்மி பண்ணுது. அது ரியலைஸ் நான் பண்ணியிருக்கேன் சார். நான் தங்கத்துக்கு முன்னாடி தாலி எதில் பண்ணப்பட்டு? தமிழர்களுடைய வழக்கத்தில் தாலி முதல்ல வந்த பொழுது எதில் செய்யப்பட்டதுன்னு தெரியுமா? தாலியா இருக்காது? மஞ்சள் இல்லை, அதுக்கு முன்னாடி காப்பர். தாலி வந்து செய்யப்பட்டது பனை ஓலையில். அது பேரே பனை ஓலை தாலி தான். பனை ஓலை தான் முதல்ல இருந்தது. அன்னைக்கு நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சான்னு தெரில. ஆனால் நான் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்காதது இல்லை. தங்கத்தில் போட்டால் ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறது எனக்கு பெரிய முக்கியமான ஒரு செய்தியாக இருந்துச்சு. ஆமாம் சார். இந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஒரு டாக்டர். ஐ அப்ஜெக்ட் ஆல் ஆஃப் திஸ். நீ டாக்டரா? ஆமாம் சார். நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் அப்ஜெக்ட் பண்ணுறேன். முதல் திங் இவங்க சொல்கிறாங்க கோல்டு தான் வந்து இது எல்லாத்தையும் ஹீல் பண்ணுச்சுன்னு. கோல்டையும் சில்வரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் ஹீலிங் பவர் அதிகமாக இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாமே சில்வரில் தான் அதிகமாக இருக்குது கோல்டை விட. இவங்க சொல்கிறாங்க வைப்ரேஷன்ஸ் பாஸ் பண்ணுது அப்படின்னு. வைப்ரேஷன்ஸ் வந்து கோல்டில் பாஸ் ஆகாது. அப்படி வைப்ரேஷன்ஸ் பாஸ் ஆகுனா காப்பரை விட அதிகமாக வைப்ரேஷன்ஸ் பாஸ் ஆகிற ஒரு கண்டக்டர் நம்ம கிட்ட இல்லை. கோவில் கோபுரங்க கூட காப்பரில் தான் பண்ணி நம்ம நிறையா பார்த்துருக்கோம், கோல்டில் இல்லை. நெக்ஸ்ட் இவங்க சொல்கிறாங்களே நான் காது குத்தினேன் இங்கே சரியாச்சு, காது குத்தினால மூக்கு குத்தினால கண்ணு சரியாச்சுன்னு. அப்படி இருந்ததுன்னா ஒரே நரம்பா இருக்கணும்.
வெறும் ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ல மட்டும் 12 நரம்பு இருக்கு தனித்தனியா, கண்ணுக்கு தனியா, காதுக்கு தனியான்ட்டு. இவங்க ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அது சம்மந்தமே இருக்காது. கழுத்து வலிக்கு காது குத்துனா 6 ஓட்டை குத்துனா அப்படிலாம் இல்லை. வெறும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், நீங்கள் அக்குபென்சர் 50 ரூபா நீடலை வச்சு அங்கே வச்சு குத்தி அவன் எடுத்தாவே போதும். அதுக்கே 2 பவுன் நகையை வாங்கி நீங்கள் குத்தி அது ஒரு இட்ஸ் ரீசன். அக்கு பங்க்சர் என்பது ஓட்ட போட வேண்டியது இல்லை, குத்தி எடுத்துடணும். ஆமா, தலைவலி வந்ததுன்னா கட்டை விரல்ல அந்த கால் இணுக்குல வந்து குண்டூசி வச்சு குத்துறாங்க. அது தலைவலி இதுவாயிடுது. கட்ட விரல்ல குத்துற ஊசியே வந்து தலைவலி சரி பண்ணும்போது காதுல குத்துறது கழுத்தை சரி பண்ணாதா? தெரியாதா? இல்ல நீங்க அந்த லாஜிக்கை கவனிக்கணும். கட்ட விரல்ல குத்துனா வந்து தலைவலி சரியாகும் போது நீங்க அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. இருங்கம்மா, இல்லம்மா, அவங்க அது தப்பே சொல்லல. அவங்க அக்கு பிரஷர் அக்கு பங்க்சர்லாம் கரெக்ட் தான், அது ஒரு வைத்தியம் தான், வலியை குறைக்கும் தான் சொல்றாங்க. அவங்க சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் இனிமேல் வரணும், அதை கேளுங்க. கோல்டு இவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட் சொல்கிறாங்க. சரி, நான் டாக்டரில் காமன் பர்சன், நான் நம்புறேன். அப்போ ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கும்போது கோல்டை நீங்கள் அவுத்து வைக்கணும்? மெடிசனல் பெனிஃபிட்ஸ் தானே, போட்டு போய் எடுங்கண்ணே. குட் குட். ஏன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே காஸ் பண்ணுது. மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஒரு வைப்ரேஷன் தானே, போட்டு போங்களேன் தைரியமா. உள்ள புந்து இன்னொரு சைடு வந்துடும் உங்களை கொன்னுட்டு. ஸோ இவ்வளவோ இருக்குது சார். நீங்கள் கோல்டை வந்து இது ஒரு ரீசனாக வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் கியூர் பண்ணது அப்படி இப்படின்னு ஒரு ரீசனாக வச்சு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. ஓகே, மேலே கொடுங்க அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஆர்ட்டுக்கு நல்லது, அதுக்கு நல்லது, கோல்டு இது போட்டால் நல்லது, அது போய் நவடேஸ் வந்து கருங்காலி தான் இப்போ வந்து ரொம்ப இதுவாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஜென்ஸு நல்ல சரடு போட்டவங்க, பிரேஸ்லெட் போட்டவங்கலாம் இப்போ கருங்காலி செயினோ கருங்காலி பிரேஸ்லெட், நானே கருங்காலி பிரேஸ்லெட் போட்டுட்ருக்கேன் சார். இப்போ போகிற நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் இந்த கோல்டெல்லாம் போய் கருங்காலிக்கு வந்தாலும் வரலாம் சார். அதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, தாலி போட்டால் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு. அதுக்கு ஒரு புள்ளி கூட குறைஞ்சதில்லை. நீங்கள் சொல்கிற கருங்காலி போட்டால் ஹீட்டு குறைங்கிறது எப்படி? அது எப்படி வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ அதே தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜோ. அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஏமாத்து வேலை, இது கொஞ்சம் காசு குறைஞ்ச ஏமாத்து வேலை, அவ்வளோதான் வித்தியாசம்.